மழை எப்போ வரும் அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தென்மேற்கு பருவமழை நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்ப அடுத்தபடியா பார்க்கிறது என்ன அப்படின்னா, தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கான். இதனால என்ன சொல்றாங்க, நெல்லை மாவட்டத்தினுடைய அணைகள்லாம் நீர்மட்டம் வந்து வேகமா அங்க உயர்ந்துட்டு வருது. பாபநாசம் அணையில மட்டும் பார்த்தோன்னா ஒரே வாரத்துல 35 அடியும், சேர்வலாறு அணையில 44 அடி தண்ணீரும் உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 107 அடி வரைக்கும் கடந்திருக்கு அப்படிங்கறத தகவலா வெளியிட்டிருக்காங்க. ஓகே, நெல்லையிலேயே அப்டேட் இருக்குங்க அஞ்சலி. அதாவது கனமழையால் நெல்லை மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 8வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் அருவியை பார்வையிட மட்டுமே வனத்துறை அனுமதி வழங்கியிருக்காங்க. மற்றபடி அந்த அருவியில் போய் குளிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போகலாம். எஸ், அந்த காட்சிகளை நம்ம திரையில் பார்க்கலாம். இப்போ தென்மேற்கு பருவமழை ஒரு பக்கம், இப்போ நெல்லையில் இருக்கக்கூடிய நிலவரெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி கேரளாவிலையும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கு. இதனால வால்பாறையினுடைய பிர்லா ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி, அப்புறம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது இந்த ஃபால்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாதுகாப்பு காரணங்களால இப்ப நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் போகக்கூடாதுன்னு வனத்துறை தடை விதிச்சிருக்காங்க. இது வந்து காமன் தான். எப்பயுமே வந்து மழை அதிகமாயிடுச்சு அப்படின்னா நீர்வீழ்ச்சிக்கு போறதோ இல்ல அங்க போய் குளிக்கிறதோ புகைப்படம் எடுக்கிறதோ இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.